भव्यस्वरूपो भवदुःखदोल शङ्काग्निसर्यः सुखधैर्यशाली समस्तदुष्टग्रहनिग्रहेशो तुरत्येर्पप्लव सिन्धुसेतुः. குரு ஸ்ரீ ராகவேந்திர ஸ்தோத்திரம். ஸ்லோகம் எண் 5. ஸ்ரீ ராகவேந்திரர் மங்கள ஸ்வரூபம் உள்ளவர். சம்சாரத்தில் ஏற்படும் சங்கடங்களாகிய பஞ்சுப்பொதிக்கு நெருப்பை போன்றவர். ஆனந்தமும் தைரியமும் இயற்கையாக கொண்டவர். எல்லா வகையான பிசாசம் முதலிய துஷ்ட கிரகங்களை அடக்க பெரும் வல்லமை வாய்ந்தவர். கடக்க முடியாததான உபத்திரவ சமுத்திரத்தினின்றும் கரை ஏற்றுபவர். நிரஸ்ததோஷோ நிரவத்யவேஷக प्रत्यर्तिमोहत्वनिदानभाषः विद्वत्परिज्ञेयमहाविशेषो वाक्वैगरी निर्जित भव्यशेषः. குரு ஸ்ரீ ராகவேந்திர ஸ்தோத்திரம். ஸ்லோகம் எண் 6. காமாதி தோஷங்கள் அற்று போனவர். தோஷமற்ற உருவம் உள்ளவர். பிரதிவாதிகளை மௌனமாக்குவதாய் உள்ள வாதத்திறமை கொண்டவர். மகா ஞானிகளால் அறியக்கூடிய மகா விசேஷம் படைத்தவர். இன்னமும் ஜென்மம் உள்ளவர்களான சமஸ்த துர்வாதிகளை வாக்கு விலாசத்தால் ஜெயித்தவர். நண்பர்களே, நாம் நம் பக்தி சிந்தனா சேனலில் நன்கு பயணித்து தற்போது 140 வீடியோக்களை இதுவரை வெளியிட்டுள்ளோம் என்பதை தாங்கள் எல்லோரும் அறிவீர்கள். நாம் ஒவ்வொரு வியாழனன்றும் குருவாரம் குரு மகிமை என்ற தலைப்பில் மந்திராலய மகாபிரபு ஸ்ரீ 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 ராகவேந்திர சுவாமிகளின் அரும் பெரும் மகிமைகளை கண்டறிந்து வருகிறோம் அல்லவா. ஸ்ரீ சங்கர பகவத் பாதர்கள் விதேக முக்தி அடையப் போகிறார் என்று தெரிந்தபோது சாமானிய சிஷ்யர்களெல்லாம் அவரை சூழ்ந்து கொண்டார்கள். வேதாந்த பரமான உபதேசங்கள் அளித்தீர்கள். அதில் பல விஷயங்கள் எங்களுக்கு புரியவே இல்லை. கடை தேறுவதற்கு சுலபமான வழி ஒன்று சொல்ல வேண்டும் என்று ஆச்சாரியாளிடம் பிரார்த்தித்து கொண்டார்கள். ஆச்சாரியால் சோபான பஞ்சகம் என்று 5 ஸ்லோகங்களால் உபதேசித்தார்கள். வேதம் வகுத்த வழியை பின்பற்ற வேண்டும். வேதம் கூறுகிறபடி கர்மங்களை தவறாமல் அனுஷ்டானம் பண்ணுங்கள். இதையே ஈஸ்வர பூஜையாக நினைத்து பண்ணுங்கள். ஆசை வயப்பட்டு நம் மனசுக்கு பிடிக்கிற காரியங்களை செய்வது என்பதில்லாமல் லோக உபகாரமாக அவரவர்களுக்கு விதிக்கப்பட்டுள்ள கர்மாவை செய்யுங்கள் என்ற கருத்துடன் தொடங்குகிறது சோபான பஞ்சகம். ஆச்சாரியால் சோபான பஞ்சகத்தில் சொல்லியிருப்பதை பார்த்தால் கர்மத்தையே ஈஸ்வர பூஜையாக செய்ய வேண்டும் என்று தெரிகிறது. கர்மத்தையும் செய்ய வேண்டும், ஈஸ்வரனையும் மறக்காமல் இருக்க வேண்டும். கர்மங்களை ஈஸ்வரார்ப்பணமாக செய்ய வேண்டும். இது மிகவும் உயர்ந்த நிலை. இவற்றையெல்லாம் நான் ஏன் தங்களுடன் பகிர்ந்து கொண்டேன் என்றால், நாம் நமக்கு என்று விதித்துள்ள கர்மங்களை தினமும் ஈஸ்வரார்ப்பணமாக செய்ய வேண்டும். நாம் தினமும் படுக்கச் செல்லும்போது சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணமஸ்து என்று 3 முறை சொல்லி உறங்க வேண்டும். நாம் முந்தைய வீடியோக்களில் கண்டபடி இன்றைய வீடியோ எண் 141 மூலம் ஸ்ரீ 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 ராகவேந்திர சுவாமிகளின் சில மகிமைகளை காண்போம் வாரீர். பூனாவில் ஸ்ரீ ராகவேந்திர மகிமை. 1996 இது நிகழ்ந்தது. பூனாவில் வசிக்கும் ஒரு பெண்மணிக்கு மிகுந்த மனப்போராட்டம். தனது சொத்துக்கள் அனைத்தும், அதாவது வீடு, நிலம், தோட்டம் அனைத்தும் கை நழுவக்கூடிய அபாயத்தில் இருந்தது. சில நேரங்களில் இப்படித்தான் ஆகிவிடுகிறது. நமக்கு சேர வேண்டியதற்கே நாமே போராட வேண்டியதாகி விடுகிறது. இந்த பூனா பெண்மணிக்கு ஸ்ரீ ராகவேந்திரர் என்றால் யாரென்றே தெரியாது. ஒருவேளை ராகவேந்திரர் என்ற பெயர் மட்டும் பரிச்சயமாக இருக்கலாம். அவரது மகிமைகளை பற்றி அறியாமல் இருந்திருக்கலாம். ஆக ஸ்ரீ ராகவேந்திரரை பற்றி அவருக்கு அவ்வளவாக ஏதும் தெரியாதிருந்தது. ஒருமுறை தனக்கு தெரிந்தவர் ஒருவரிடத்தில் பேசிக்கொண்டிருக்கையில் தனது விஷயத்தை கூறி கண்கலங்கினார். நியாயம் உங்கள் பக்கம்தானே இருக்கிறது. இருந்து என்ன பயன்? எனக்கு நியாயம் கிடைக்காது போலிருக்கிறதே. அப்படியல்ல, நான் சொல்வதை கேளுங்கள். நீங்கள் ஸ்ரீ ராகவேந்திரரை பிரார்த்தித்துக் கொள்ளுங்கள். நிச்சயம் உங்கள் பக்கம் வெற்றி கிட்டும். நிஜமாகவா? ஆமாம், நாம் பூனாவில் லக்ஷ்மி ரோட் சதாசிவப்பேட்டில் ஸ்ரீ ராகவேந்திர பிருந்தாவனம் இருக்கிறது. நீங்கள் அங்கு சென்று வாருங்கள். மனதில் நிம்மதி பிறக்கும் என்று சொல்லி ஒரு சில ராகவேந்திர மகிமைகளையும் கூறினார். அதன்படியே மறுநாள் அவர் சொன்ன பிருந்தாவனத்திற்கு சென்று நம்பிக்கையோடு தரிசித்தார். இவரால் நமக்கு நல்லது நடக்கும் என்ற நினைவோடு பிரதட்சணம் செய்தார். வீட்டில் வந்தபோது மனசிலிருந்து ஏதோ ஒரு பாரம் இறங்கியதைப் போல் உணர்ந்தார். மனசு லேசானதைப் போல் இருந்தது. நம்பிக்கையோடு நாம் தொழும்போது மன இறுக்கம் தானாகவே குறையும். பிரார்த்தித்து வருவதற்கு முன்னும் பின்னும் அந்த பெண்மணியின் வழக்கின் நிலை அப்படியே தான் இருக்கிறது. ஆனால் தரிசனத்திற்கு முன்பிருந்த மனமும் தரிசனத்திற்கு பின்பு உள்ள மனமும் வித்தியாசம் கொண்டவை. பிரச்சனைக்கு முடிவு ஏற்படுகிறதோ இல்லையோ, ஒரு மன நிம்மதி கிடைக்கிறது பாருங்கள். அதற்கு ஈடு இணை என்ன சொல்லுங்கள். அந்த பெண்மணி அன்றுதான் நிம்மதியோடு படுக்கைக்கு போனார். அன்றிரவே அவருக்கு ஒரு கனவு. கனவினிலே ஒரு வயதானவர் வந்தார்.
அம்மணி, நீ மந்திராலயம் சென்று வந்தால் நல்லது நடக்கும் என்று அந்த பெரியவர் கூற, விடிந்ததும் சதாசிவப்பேட் பிருந்தாவனத்துக்கு விரைந்து சென்று தான் கண்ட கனவை விளக்கினார். முன்தினம் தான் முதலாக இந்த பிருந்தாவனத்திற்கு வந்ததை குறிப்பிடுகிறார். மந்திராலயத்தை பற்றிய செய்திகளை எல்லாம் கூறுமாறு கேட்கிறார். சரியம்மா, கனவில் வந்தவர் எப்படி இருந்தார்? காவி அணிந்து லேசான வெண்மையான தாடியுன்னு இருந்தார். இதோ இவரை போல் இருந்தாரா என்று அங்கிருந்த ஸ்ரீ ராகவேந்திரர் படத்தை காட்டியதும், இல்லை, இது ராகவேந்திரர் ஆயிற்று, இன்னும் சற்று பருமனாக இருந்தார், எல்லாம் மின்னலை போல் தோன்றி மறைந்து விட்டார். சரியம்மா, அதோ நமது அலுவலகத்தில் மந்திராலயம் செல்வதற்கான வழிமுறைகளை கேட்டுக்கொள்ளுங்கள். தரிசனம் முடிந்த அலுவலகத்திற்கு வந்தார். அங்கு அலுவலகத்தில் பேசிக்கொண்டிருக்கும் போது, இதோ இவர்தான் நேற்று என் கனவிலே வந்தார், என்னை மந்திராலயம் செல்லச் சொன்னவர் இவர்தான் என்று திடீரென்று அங்கிருந்த ஃபோட்டோவை பார்த்து கூற ஆரம்பித்தார். என்னம்மா சொல்கிறீர்கள்? அங்கும் தனது அனுபவங்களை விவரித்ததும், உங்கள் கனவில் வந்தது வேறு யாரும் அல்ல, தற்போதைய மந்திராலய பீடாதிபதிகள் ஸ்ரீ ஸ்ரீ சுஷமேந்திர தீர்த்தர் தான் அம்மா என்றனர் ஸ்ரீமடத்தைச் சேர்ந்தோர். அப்படியானால் நான் உடனடியாக மந்திராலயம் செல்ல வேண்டும் என்று பரபரத்தார். ஸ்ரீ ராகவேந்திரரை பற்றி ஏதும் அறியாத தனக்கு இப்படி ஒரு அனுகிரகமா என்ற எண்ணமே அவருள் திரும்ப திரும்ப வந்தது. கிடைத்த ரயிலை பிடித்து மந்திராலயம் வந்தார். மந்திராலய க்ஷேத்திரம் அவருக்கு மகோன்னதமாய் தெரிந்தது. என்ன ஆகுமோ என்றிருந்த போது, நான் இருக்கிறேன் வா என்று அழைத்து வந்ததைப் போல் இருந்தது. இவர் பிருந்தாவன தரிசனத்திற்கு செல்லும் போது ஸ்ரீ மூலராமர் பூஜை துவங்க ஆயத்தமாகியது. அதற்காக அந்த இடத்தில் திரை போட்டிருந்தார்கள். இவர் வரிசையில் சென்று ஸ்ரீ ராகவேந்திரரை விழிகளில் வழியும் கண்ணீரோடு தொழுது தீர்த்தம் பெற்றுக்கொண்டு திரும்பும்போது திரை விலகி ஸ்ரீ மூலராமர் பூஜை துவங்கியிருந்தது. அந்த பூஜையை செய்து கொண்டிருந்த ஸ்ரீ ஸ்ரீ சுஷமேந்திர தீர்த்தரை பார்த்ததும் அவரின் ஆனந்தம் எல்லையை மீறியது. அவரது கனவில் தோன்றி மந்திராலயம் செல் என்று அருளியவராயிற்று அங்கு பூஜை செய்பவர். மண்டபத்தில் அமர்ந்து ஸ்ரீ மூலராமர் பூஜையை கண்டு மதியம் தீர்த்த பிரசாதம் உண்டு. மாலையில் பக்தர்கள் ஸ்ரீ சுவாமிகளை சந்திக்கும் நேரத்தில் இவரும் தரிசிக்கச் சென்றார். ஸ்ரீ ராகவேந்திரை பற்றி ஒன்றும் அறியாததிலிருந்து கனவினிலே தாங்கள்தான் வந்து இங்கு வர சொன்னீர்கள் என்பது வரை ஸ்ரீ சுவாமிகளிடம் சொல்லி கண்ணீர் வடித்தார். எல்லாம் நல்லதே நடக்கும் என்று ஆசி கூறி மந்திராட்சதை தந்தார். மிகுந்த மனநிறைவோடு ஒரு சில நாட்கள் மந்திராலயத்தில் இருந்து பின்னர் அங்கிருந்து புறப்பட்டு பூனாவிற்கு வந்து தன் வீட்டை நெருங்கும் போது ஒரு கணம் துணுக்குற்றார். தன் மீது யார் வழக்கு தொடர்ந்து தொல்லை தந்து கொண்டிருந்தாரோ அந்த நபர் இவர் வீட்டு வாசலில் அமர்ந்திருந்தார். என்ன செய்வதென்று இவர் தயங்கி நிற்க, அவரே இவர் அருகில் வந்து, அம்மா, ஏதோ தெரியாமல் தங்களுக்கு தொல்லை தந்துவிட்டேன், இன்றே சென்று வழக்கை வாபஸ் பெற்றுக்கொள்கிறேன், என்னை மன்னித்து விடுங்கள் என்று சொன்னபோது தன் செவிகளில் விழுந்த செய்தியை இவராலேயே நம்ப முடியவில்லை. மனம் மட்டும் குர்ராஜா என்று ஸ்மரித்து கொண்டது. சரி, இவருக்கு சொந்தமான சொத்துக்களை சட்டத்தின் ஓட்டைகள் மூலம் பெறுவதற்காக முயன்று அதில் முழு வெற்றியும் அடையக்கூடிய சூழ்நிலை இருந்த போதும் திடீரென்று எப்படி வழக்கை வாபஸ் வாங்கிக் கொள்கிறேன் என்றார் அவர். அந்த பெண்மணி மந்திராலயம் சென்ற பின்னர் இந்த நபருக்கு பலவிதமான பிரச்சனைகள் அடுக்கடுக்காய் வர துவங்கின. குடும்பத்தில் சிக்கல், உடல் உபாதைகள், தான் சம்பந்தப்படாத குற்றத்தில் சம்பந்தப்பட்டதாக பிறர் கூறும் சூழல் போன்ற இவையெல்லாம் ஏக காலத்தில் அரங்கேறியதும் அந்த நபர் தடுமாறி போனார். எப்படியும் சமாளித்து விடலாம் என்று வழக்கறிஞரை நாடினார். இன்னொருவர் சொத்தை இவர் அடைய வழிவகுத்த அந்த வழக்கறிஞரே இப்போது இந்த விஷயத்தில் முடியாதென்றதும் என்ன செய்வதென்று புரியாமல் தவித்தார். அப்போது அங்கு வந்த ஒரு பெரியவரிடம், ஐயா, என் மீது எந்த தவறும் இல்லை, ஆனால் நான் தான் குற்றவாளியாகி விடுவேன் போல் இருக்கிறது. எனக்கும் என் வீட்டில் உள்ளோருக்கும் திடீரென்று இதை போன்று உடல்நிலை கெட்டுப்போனதில்லை என்று கண்கலங்கினார். அழாதே, நீ சொல்வதை வைத்து பார்த்தால் இது திடீரென்று வந்ததைப் போல் தெரியவில்லை. நீ யாருக்கேனும் இதைப்போல் மன அமைதி குலையும் வண்ணம் நடந்து கொண்டிருக்க வேண்டும், அல்லது உன் முன்னோர்களின் பாவமாயும் இருக்கக்கூடும். முன்னோர்கள் இல்லையா, நானே என் உறவுக்கார பெண்மணி ஒருவருக்கு செய்ய இருந்த துரோகம்தான் என்னை இப்படி வாட்டி அடிக்கிறது என்பது எனக்கே இப்போது புரிகிறது. அப்படியானால் அச்செயலை கைவிடு, உன் துன்பம் மறைந்துவிடும் என்று சொல்லி அந்த பெரியவர் சென்று விட்டார். அந்த நபரும் அநியாய வழக்கை உடனடியாக வாபஸ் பெறுவது என்ற முடிவிற்கு வந்து நேரே அந்த பெண்மணியின் இல்லத்துக்கு சென்ற போது வீடு பூட்டியிருந்தது. பக்கத்தில் விசாரித்ததில் அவர் மந்திராலயம் சென்றிருப்பதை அறிந்து, ராகவேந்திரா, இந்த அம்மையாருக்கு நான் செய்ய இருந்த கொடுமையை கைவிடுகின்றேன், நீயும் எனக்கு வந்துள்ள வேதனைகளை நீக்கிவிடு என்று பிரார்த்தித்து கொண்டு வீடு வந்தார். மறுநாளும் அதற்கடுத்த நாளும் மீண்டும் வந்தபோது வீடு பூட்டியிருந்தது. அதே சமயம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பிரச்சனைகள் முடிவிற்கு வந்தன. அடுத்த நாள் அவர் வீட்டு வாசலில் காத்திருந்த போதுதான் அந்த அம்மையார் மந்திராலயத்திலிருந்து வந்தார். அவரிடம் விஷயத்தை சொல்லிவிட்டு வழக்கறிஞர் மூலம் வழக்கை வாபஸ் பெற்றுக்கொண்டு வீட்டிற்கு வந்ததும் அபாண்டமாக குற்றம் சுமத்தப்பட்ட குற்றவாளி அவரல்ல என்பதும் தெளிவாகியது. குருராஜா, எனக்கு நல்வழி காட்டிய தெய்வமே, இனி மரணம் கூட யாருக்கும் தீங்கு செய்ய மனதால் கூட நினைக்க மாட்டேன் என்று சங்கல்பித்து கொண்டார். பூனா சதாசிவப்பேட் ஸ்ரீ ராகவேந்திர பிருந்தாவனத்தில்
பூஜகராக இருந்த ஸ்ரீ வாதிராஜாச்சார் சென்னை திருவல்லிக்கேணி பிருந்தாவனத்திற்கு வந்திருந்த போது இந்நிகழ்ச்சியை கூறினார். பூனாவிலிருந்த பெண்மணிக்கு தன் சொத்து அநியாயமாக போகவிருக்கிறதே என்ற கவலை இருந்தது. அது ஸ்ரீ ராகவேந்திரரால் சரியாகி போனது. ஆனால் பம்பாயிலிருந்த ஒரு பெண்மணி தன் கணவரின் நிலை கண்டு நிலை குலைந்து போன போது திடீரென்று ஒரு தைரியம் பிறந்து ராயரின் அருள் வெள்ளம் பாயும் பாக்கியம் ஏற்படுகிறது. மிகவும் உணர்ச்சி பூர்வமான அந்த நிகழ்ச்சியை அடுத்ததாக காணலாம். ஸ்ரீ ராகவேந்திர மகிமை நூலாசிரியர் திரு அம்மன் சத்தியநாதன் கீழ்வருமாறு கூறியுள்ளார். ஸ்ரீ ராகவேந்திர மகிமையால் மகிமை. சுமார் 55 வருடங்களுக்கும் மேலாக பம்பாயில் வசித்து வரும் குடும்பம் அது. பம்பாய் என்று மும்பையாக பெயர் மாற்றம் கொள்வதற்கு சிறிது காலம் முன்பு ஸ்ரீமதி லட்சுமி அம்மாள் என்பவர் எனக்கு கடிதம் எழுதியிருந்தார். அவரும் கணவரும் குழந்தைகளும் பம்பாயிலேயே வெகு காலம் வசிப்பதால் ஸ்ரீ மகாலட்சுமியின் மேல் அவர்களுக்கு அலாதியான பக்தி. அதிலும் லட்சுமி அம்மாளுக்கு இருக்கும் பக்தி சாதாரணமானதல்ல. அவர் தனது கடிதத்தில் எழுதுகிறார், நீங்கள் எப்படி ஸ்ரீ ராகவேந்திரரின் மகிமைகளை எழுதுகிறீர்களோ அது மாதிரி நானும் மகாலட்சுமியின் மகிமைகளை அன்னையின் ஆசையுடன் எழுதி வருகிறேன். இவைகளை அம்மா வேலை வரும்போது வெளிப்படுத்துவாள் என்கிற அளவிற்கு அவருக்கு மகாலட்சுமி பக்தி. இப்படிப்பட்ட மகாலட்சுமியின் பக்திக்கு அந்த பக்தியின் கணவருக்கு 1974 வருடத்தில் ஒரு சோதனை வந்தது. அந்த சோதனை வியாதியின் வடிவில் வந்தது. பாவம், லட்சுமி அம்மாளின் கணவருக்கு அவரின் வலது காலின் தொடையின் அடிப்பாகத்தில் லேசாக சதை வளர ஆரம்பித்தது. ஆனால் அதில் வலி ஏதும் இல்லை. அவரும் ஏதோ வீக்கம் என்று சாதாரணமாகவே நடமாடி வந்தார். ஆனால் நாளாக ஆக அந்த சதையின் வளர்ச்சி பெரிதாகி கொண்டே இருந்தது. எனினும் அந்த பகுதியில் வலி ஏதும் இல்லை என்றாலும் முன்னைப்போல் நடக்க முடியாது போயிற்று. கிலோ கணக்கில் சதை தொங்கினால் எப்படி நடைபெறும்? டாக்டர்களும் எவ்வளவோ மருந்து கொடுத்தும் சதை குறையவில்லை, மாறாக வளர்ந்து கொண்டே இருந்தது. இனியும் தாமதித்து பயனில்லை என்று அறுவை சிகிச்சை செய்ய முடிவெடுத்து தேதியும் குறித்து அந்த தேதியில் அறுவை சிகிச்சையும் வெற்றிகரமாக முடிக்கப்பட்டது. ஓரிரு தினங்களில் லட்சுமி அம்மாளின் கணவர் முன்னைப்போல் சாதாரணமாக நடக்கத் துவங்கினார். மகாலட்சுமி தாயே எல்லாம் உன்னருள் என்று தொடர்ந்து வணங்கி வந்தனர். இப்படியாக 4 ஆண்டுகள் நெருங்கிய போது லட்சுமி அம்மாளின் கணவருக்கு மீண்டும் அதே வலது தொடையின் அடிப்பாகத்தில் சதை வளரத் தொடங்கியது. அறுவை சிகிச்சை செய்து 3 ஆண்டுகளுக்கு மேலாக நன்றாக இருந்தது. இப்போது மீண்டும் முளைவிட்டதில் கணவனும் மனைவியும் இடிந்து போயினர். மீண்டும் டாக்டரிடம் சென்றனர். மீண்டும் மருந்து மாத்திரையை அவர் தந்தார். ஆனாலும் முன்னைப் போலவே சதையின் வளர்ச்சி பெரிதாகி கொண்டே வந்ததனால் மீண்டும் ஆபரேஷன் தான் செய்ய வேண்டும் என்ற நிலை ஏற்பட்டது. மீண்டும் அறுவை சிகிச்சை முடிந்து சகஜமாக நடக்க முடிந்த போதிலும் முதலில் அறுவை சிகிச்சை செய்த போதிருந்த மகிழ்ச்சி இப்போதில்லை. ஏனெனில் மீண்டும் எப்போது வளருமோ என்ற பீதியே அவர்கள் மனதில் நினைத்தது. அதேபோல் 3 ஆண்டுகளுக்கு பிறகு 4ஆம் ஆண்டில் மீண்டும் அதே இடத்தில் சதை வளர ஆரம்பித்ததும் இம்முறை கதறி கதறி அழ ஆரம்பித்து விட்டனர். மீண்டும் 3வது முறையாக அறுவை சிகிச்சை முடிந்தது. அவரும் எப்போதும் போல் நடக்கத் துவங்கினார். ஆபரேஷன் முடிந்ததே தவிர இம்முறை அவர்களுக்கு மன நிம்மதி இல்லாது போயிற்று. மேலும் மேலும் சோதனையாக மீண்டும் 3 ஆண்டுகள் கழித்து சதை வளரத் துவங்கியது. 4வது முறை ஆபரேஷன். அடுத்த 3 ஆண்டுகள் கழித்து 5வது முறையாக ஆபரேஷன். அம்மம்மா, இது என்ன வேதனை! 4 ஆண்டுகளுக்கு ஒரு முறை 3 ஆண்டு முடிந்த நிலையில் சொல்லி வைத்தாற்போல் அப்படி ஒரு வளர்ச்சி. டாக்டர்களுக்கே வியப்பூட்டக்கூடியதாக இருந்தது. மற்றும் ஒரு முறை இதேபோல் வளராதிருக்க முன்னேற்பாடாக எவ்வளவோ வைத்தியங்கள் செய்தார்கள். ஆனால் 1993 மீண்டும் சதை வளரத் துவங்கியது. டாக்டர்களின் ஆலோசனையின் பேரில் இம்முறை ஆபரேஷன் டில்லியில் வைத்துக் கொள்வதென தீர்மானிக்கப்பட்டது. 6வது முறையாக டெல்லியில் நடைபெற்ற ஆபரேஷனின் போது சுமார் 10 கிலோ சதையை வெட்டி எடுத்தார்கள். 10 கிலோ சதையுடன் அவரால் எப்படி நடமாடி இருக்க முடியும்? அவருக்கு எவ்வளவு அசௌகரியங்கள் இருந்திருக்கும். மேலும் லட்சுமி அம்மாள் தன் கணவருக்காக அவருக்கு பணிவிடை செய்வதற்காக எவ்வளவு சிரமங்களை தாங்கியிருப்பார் என்பதை நீங்களே கற்பனை செய்து பாருங்கள். எவ்வளவு கொடுமை, எவ்வளவு கொடுமை! பம்பாயில் நடைபெற்ற 5 ஆபரேஷன்களின் முடிவில் சில தினங்களில் அவரால் எழுந்து நடமாட முடிந்தது. இம்முறையில் டெல்லியில் நடைபெற்ற ஆபரேஷனின் முடிவில் அவரை படுத்த படுக்கையாக்கிவிட்டது மேலும் ஒரு கொடுமைதானே. லட்சுமி அம்மாள் எனக்கு எழுதியிருந்த கடிதத்தில் தனக்கு அதிக படிப்பு கிடையாது என்று எழுதியிருந்தார். ஆனால் அவரது கடிதத்தை பார்த்தபோது அது மிகச் சரளமாக எழுதப்பட்டிருந்தது. ஒருவேளை அவர் சொல்வதைப் போல் அது மகாலட்சுமியின் அனுகிரகம்தான் என்று தோன்றுகிறது. நான் கூட அடிக்கடி நினைத்து கொள்வேன், பல பேரிடமிருந்து உங்கள் நூலை படிக்க துவங்கினால் அதை முடிக்காமல் விட முடிவதில்லை என்றும், சில பேர் தொடர்ந்து 4-5 நாட்கள் அலுவலகத்திற்கு விடுப்பு போட்டு படித்து முடித்தேன் என்று இன்னும் பலவாறாகவும் எழுதுவார்கள். உண்மையிலேயே நான் எழுதுவதால் மட்டுமே இப்படி பல்லாயிரக்கணக்கானவர்களுக்கு பிடித்து போயிற்று என்று ஒருபோதும் நான் நினைத்ததில்லை. என்னை விட நன்றாக எழுதுபவர்கள் இருக்கிறார்கள். என்னை விட நிறைய விஷயம் தெரிந்தவர்கள் இருக்கிறார்கள். ஆனால் ஸ்ரீ ராகவேந்திரரின் அனுகிரகம்தான் எனது எழுத்துக்களை பரிமளிக்கச் செய்கிறது. இந்த நூலை எழுதுவதற்காக நான் மேற்கொண்ட முயற்சிகளும் ஆய்வுகளும் எழுத்தில் வடிக்க இயலாதது. ஆனால் அவற்றுக்கெல்லாம் துணை நின்று எனது முயற்சிகள் அனைத்தையும் வெற்றி பெறச் செய்பவர் ஸ்ரீ ராகவேந்திரர். லட்சுமி அம்மாள் தனக்கு படிப்பறிவு அவ்வளவாக இல்லை
என்று எழுதியிருந்தாலும் டெல்லியில், அதாவது 6வது முறையாக தனது கணவருக்கு ஆபரேஷன் நடந்த பின் அவரது காலின் நிலை குறித்து எழுதும்போது அன்னையின் மகிமையால் ஆபரேஷன் நல்லபடியாகிவிட்டது, ஆனால் அவரது கால் துணி மாதிரி துவண்டு விழ ஆரம்பித்தது என்று எழுதியிருந்தார். என்ன அழகான உமை பாருங்கள்! துணி மாதிரி துவண்டு விழுந்தது என்றால் அந்த காலின் நிலையை ஊகித்து பாருங்கள். நாட்கள் நகர்ந்தன. ஆனால் அவரின் காலில் எந்தவித முன்னேற்றமும் இல்லை. முன்பெல்லாம் ஆபரேஷன் நடைபெற்ற இந்த தேதிக்கெல்லாம் எழுந்து நடமாடி விடுவார். இந்த முறை படுத்த படுக்கையாகிவிட்டது. ஆஸ்பத்திரி வாசம் தொடர்ந்தது. கணவருடன் லட்சுமி அம்மாளும் இருக்க வேண்டியவர் ஆனார். இதையே நினைத்து கொண்டு மனசு தவிப்பதை விட வேறு பக்கம் திருப்பினாள் என்று யோசித்த போது, பொழுதை வேறு நினைவில் கொஞ்சம் கழிக்கலாமே என்று சிந்தித்த போது, லட்சுமி அம்மாளுக்கு நமது ஸ்ரீ ராகவேந்திர மகிமை முதல் பாகம் புத்தகம் கிட்டியிருக்கிறது. முதலில் பொழுதை கழிக்க என்றுதான் அதை படிக்க ஆரம்பித்தார். பின்னர் திரும்ப திரும்ப படித்து அதிலேயே ஐக்கியமாகிவிட்டார். மருத்துவமனையிலேயே 3வது மாதமும் ஓடிக்கொண்டிருந்தது. அப்போது ஒரு நாள், லட்சுமி, எனக்கென்னமோ இனிமேல் கால் சரியாகி முன்போல் நடப்பேன் என்று தோன்றவில்லை. எனக்கு கால் போய்விட்டதாகவே தோன்றுகிறது. முதலில் கால் சரியாக நின்றால்தானே நடப்பதை பற்றி யோசிக்க முடியும். இனி யாராலும் என்னை காப்பாற்ற முடியாது என்பது தெளிவாகிவிட்டது என்று மிகுந்த வருத்தத்தோடு சொன்னார் அவரின் கணவர். உடனே லட்சுமி அம்மாள், அல்ல, அப்படியல்ல, உங்களால் நடக்க முடியும். இதோ இந்த புத்தகத்தை கையில் வைத்து கொண்டு சொல்கிறேன். நீங்கள் நடக்க முடியும். நாமும் ஒரு முறை மந்திராலயம் சென்று நிச்சயம் தரிசிப்போம் என்று உணர்ச்சி பெருக்கோடு கூறினார். ஸ்ரீ ராகவேந்திரன் நிச்சயம் நடத்தி வைப்பார் என்ற நம்பிக்கையோடு கூறினார். அந்த நம்பிக்கையுடன் அன்றிரவு படுத்துறங்கினார். மறுநாள் காலை, லட்சுமி, லட்சுமி, இங்கே பாரேன், இங்கே பாரேன் என்று மனைவியை எழுப்பினார் அவரது கணவர். என்னங்க ஆச்சு என்று பதறி அடித்தபடி எழுந்து கணவரின் முகத்தை பார்த்தபோது அவரின் முகம் உற்சாகமாக இருப்பதைக் கண்டு பயப்படும்படி ஒன்றுமில்லை என்று ஆசுவாசப்படுத்தி கொண்ட போது, லட்சுமி, இங்கே பாரேன், என்னால் காலை நன்றாக தூக்க வருகிறது, நன்றாக நிற்கிறது, துவண்டு விழவில்லை என்று பூரித்தார் கணவர். எல்லாம் அந்த ஸ்ரீ ராகவேந்திரரின் மகிமைதான். நான் வணங்கும் அந்த மகாலட்சுமியின் அருள் பெற்ற ஸ்ரீ ராகவேந்திரர் தான் இந்த அற்புதத்தை நிகழ்த்தியிருக்கிறார் என்று தியானித்து கொண்டு ஸ்ரீ ராகவேந்திரர் படத்தின் முன் நின்று நமஸ்கரித்தார். ஸ்ரீ ராகவேந்திர மகிமை நூலை சாட்சியாக வைத்து நிச்சயம் நடக்கும் என்று அவர் சொன்னதை அடுத்த நாளே ஸ்ரீ ராகவேந்திரர் நிறைவேற்றிவிட்டார். நானும் கூட எங்கு வெளியூர் பயணம் சென்றாலும் ஸ்ரீ ராகவேந்திர மகிமை நூல்களை கையோடு எடுத்துச் செல்வேன். பயணத்தின் போது படித்து கொண்டிருப்பேன். அப்போது படிக்க முடியாவிட்டாலும் என்னுடன் அந்த நூல் இருப்பதனால் எனக்கு ஒரு தனி மன திருப்தி ஏற்படும். ஸ்ரீ ராகவேந்திர மகிமை நூலை எத்தனை முறை படித்திருப்பேன் என்று எனக்கே தெரியாது. எத்தனை முறை படித்தாலும் எனக்கு அழுக்காத நூல். ஒவ்வொரு முறை படிக்கும்போதும் ஒரு புது தெம்பு ஏற்படுவதை என்னாலும் உணர முடிகிறது. இதுதான் ஸ்ரீ ராகவேந்திர மகிமை. லட்சுமி அம்மாள் தனது கணவரை மருத்துவமனை நின்று மனநிறைவோடு வீட்டிற்கு அழைத்து வந்தார். மந்திராலயம் செல்ல வேண்டும் என்ற எண்ணம் எப்போதும் நெஞ்சில் இருந்து கொண்டே இருந்தது. ஆனாலும் உடனேயே செல்ல இயலவில்லை. சுமார் 2 ஆண்டுகள் கழித்துத்தான் மந்திராலயம் சென்றனர். அங்கேயும் இந்த தம்பதிகளின் வாழ்வில் ஒரு அற்புதம் நிகழ்ந்தது. அது அடுத்த அத்தியாயத்தில். எதிர்வந்து நின்றிடுவார் ஸ்ரீ ராகவேந்திரர். மந்திராலயம். லட்சுமி அம்மாளும் அவரின் கணவரும் துங்கையிலே நீராடி ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகளின் பிருந்தாவனத்திற்கு வருகின்றனர். தான் சொன்ன ஒரு சொல்லிற்காக, தனக்குள் எழுந்த ஒரு நம்பிக்கைக்காக மறுநாளே தன் கணவரை குணப்படுத்திய மகானை காண வரும் பரவசம் அவர்கள் நடையில் தெரிந்தது. ஸ்ரீ ராகவேந்திரரின் மகிமையை உணர்ந்த பின் மந்திராலயம் சென்று தரிசிப்போம் என்று முன்பே பிரார்த்தித்து கொண்டதற்கேற்ப உடனே வர முடியாமல் 2 ஆண்டுகள் கழித்து வந்திருக்கும் எண்ணம் மனதில் வர நடை இன்னும் வேகம் கூடியது. அவர்கள் தரிசனம் செய்ய சென்ற தினம் ஏகாதசி. அதனால் அன்று பஞ்சாமிர்த அபிஷேகம், நைவேத்தியம், பூஜை போன்றவை இல்லை. நிர்மாலய தரிசனமும் ஆரத்தியும் மட்டுமே இருந்தது. அதனால் அவர்கள் ஸ்ரீ ராகவேந்திரரை தரிசித்து கொண்டு ஸ்ரீமடத்தை சுற்றி பார்த்துவிட்டு பிராகாரத்தில் சிறிது நேரம் அமர்ந்தனர். லட்சுமி, நீ நன்றாக ஸ்ரீ ராகவேந்திர பிருந்தாவனத்தை பார்த்தாயா? நன்றாக தரிசித்தேனே. எனக்கு என்னவோ கொஞ்சம் இருட்டாக இருந்தது. உங்களுக்கு கொஞ்சம் பார்வை குறைச்சல் இல்லையா? அதனால் தான் சரியாக தெரிந்திருக்காது. நாளை இன்னும் நல்ல பகல் பொழுதில் பார்க்கலாம். அப்போது நன்கு தரிசனம் கிடைக்கும். சரி வா, நாம் காட்டேஜிற்கு செல்வோம் என்றவாறு இருவரும் எழுந்து நமஸ்கரித்து வெளியில் வரலாயினர். அப்போது லட்சுமி அம்மாளின் கணவர் படியினிலே இறங்கும்போது திடீரென்று தன் மனைவியின் பக்கமாக பக்கவாட்டிலே நகர்ந்தார். யாருக்காவது சடாரென வழிவிட வேண்டும் எனும்போது சற்று நகருவோமே, அதை போல நகர்ந்தார். இந்த வெளிச்சத்தில் இவருக்கு நன்றாகத்தானே கண் தெரியும். ஏன் இப்படி நகர்கிறார்? படி இறங்கும்போது எல்லோருக்குமே சில சமயம் கால் இடரும். அப்படி கூட இல்லையே இது என்று லட்சுமி அம்மாள் நினைத்து கொண்டிருந்த போது மேலும் சற்று நகர்ந்தார். பின்னும் சிறிது நேரம் அப்படியே நின்று கொண்டிருந்தார். இன்னும் சொல்லப்போனால் ஸ்தம்பித்து அந்த படியிலேயே நின்று கொண்டிருந்தார். என்னங்க அப்படியே நின்றுட்டீங்க, வாங்க காட்டேஜுக்கு போகலாம் என்று தன் மனைவியின் குரலால் லேசான உருக்குதலால் தன் நிலைக்கு வந்து லட்சுமி அம்மாளுடன் சென்றார். ஆனால் அவர் முகம் மீண்டும் மீண்டும் பின்னாலேயே திரும்பி திரும்பி பார்த்தவாறு இருந்தது. காட்டேஜுக்கு வந்தும் அவர் அதிகம் பேசவில்லை. எதையோ நினைத்தவாறே அப்படியே உறங்கி போனார். மறுநாள் துவாதசி ஆகையால் ஸ்ரீமடத்தில் பூஜையெல்லாம் வழக்கத்தை விட சீக்கிரமே துவங்கிவிடும் என்பதனால் லட்சுமி அம்மாள் தன் கணவரை அழைத்து கொண்டு அந்த அதிகாலையிலே துங்கபத்திராவிற்கு சென்றார். இவ்வளவு சீக்கிரம் வந்தது தவறோ என லட்சுமி அம்மாள் கொஞ்சம் கலங்கினார். ஏனெனில் அது இருள் கவிய நேரம்.
சுங்கபத்ரா சலசலத்து கொண்டிருந்தது. லட்சுமி அம்மாள் ராகவேந்திரா ராகவேந்திரா என்று ஸ்மரித்து கொண்டிருந்தார். அப்போது நல்ல வெளிச்சத்திலேயே சுமாராக பார்வை தெரியும் லட்சுமியின் கணவர், லட்சுமி லட்சுமி, அதோ நமக்கு முன்னால் ஒரு பெரியவர் கையில் கம்புடன் செல்கிறாரே, தெரிகிறதா என்றதும், அப்பா ராகவேந்திரா, ஒரே பயமா இருக்கேன்னு வேண்டினேன். உடனே எதிரிலே ஒரு பெரியவர் போறார் பாருங்கோ. அது இருக்கட்டும், என்னங்க இது இவ்வளவு நேரம் மெல்லமாப்போன்னு சொல்லிட்டு இருந்தீங்க, எது பள்ளம் எது மேடுன்னே தெரியலன்னு சொன்னீங்க. இப்போ அந்த பெரியவர் போனது மட்டும் எப்படி தெரிஞ்சது? முன்ன தெரியல கேட்டேன், இப்போ தெரிஞ்சு சொன்னேன். சரி சரி வாங்க, ஸ்நானம் பண்ணிட்டு சீக்கிரம் போவோம் என்று சொல்லி கணவரை கைப்பிடித்து அழைத்துச் சென்று ஸ்நானம் செய்து மடியுடன் மாஞ்சாலி அம்மனை தொழுது ஸ்ரீ ராகவேந்திரரை தரிசிக்க வரிசையில் சென்று கொண்டிருந்தனர். என்ன அற்புதமான தரிசனம் லட்சுமி! நேற்றைக்குத்தான் சரியாக தரிசனம் பண்ணலையே, இப்போது தரிசனம் பண்ணிக்கோங்க. மனநிறைவுடன் தரிசனம் செய்து கொண்டு வெளியில் வந்து படியிறங்கும் போது லட்சுமியின் கணவரின் கண்கள் ஏக்கமாக அங்கும் இங்கும் நோட்டம் விட்டது. சற்று நேரம் கால்கள் அங்கேயே நின்றது. இன்றைக்கும் ஏன் இங்கேயே நிற்கிறீங்க? இந்த படியினிலே என்ன இருக்குது? நேற்றைக்கு கிடைத்த தரிசனம் இன்னைக்கும் கிடைக்காதான்னு ஒரு நப்பாசை தான். என்னங்க சொல்கிறீங்க? இப்போ காலையிலே துங்கா நதியிலே நீ வேண்டினதுனால தான் ஒரு பெரியவர் கையில் செம்போட போனார்னு சொன்னாயல்லவா? அந்த இருளிலும் எப்படி அவர் உருவம் எனக்கு தெரிஞ்சதுன்னு கேட்டாயல்லவா? அவர் நேற்றைக்கு இந்த இடத்திலே தான் எதிரில் வந்தார். அவருக்குத்தான் நான் வழிவிட்டேன். நீயும் பார்த்திருப்பாயே. நேற்றைக்கு நீங்கள் வழிவிட்டு நகர்ந்தது அவருக்காகவா? நீங்கள் ஏன் அப்படி நடந்து கொண்டீர்கள் என்று தெரியாமல் தான் குழம்பிக் கொண்டிருந்தேன். என் கண்களுக்கு யாரையும் தெரியவில்லையே. என்ன லட்சுமி இது? நாம் இருவரும் படியிறங்கும் போது அவர் தேஜோமயமாய் எதிரில் வந்தார். மேலே பட வேண்டாம் என்று அவசரமாக உன் பக்கமாய் நகர்ந்தேனே, அப்போது அவரை பார்க்கவில்லையா? பார்க்கக்கூடிய பாக்கியம் எனக்கு கிடைக்கலையேங்க. என் கண்ணுக்கு தெரியாமல் சுமாரான பார்வையோடு உங்கள் கண்ணுக்கு தெரிந்திருக்கிறார் என்றால் அவர் சாட்சாத் ஸ்ரீ ராகவேந்திரர் தான். ஆனால் எனக்குத்தான் அந்த புண்ணியம் கிடைக்கல. அதை எப்படி லட்சுமி இப்படி சொல்லலாம்? இன்னைக்கு காலையில் துங்கை நதிக்கரையிலே பார்த்தாயல்லவா? அவர்தானே நேற்று எனக்கு காட்சி தந்தது. அது புரிந்தது எனக்கு. உங்களுக்கு 2 முறை அனுகிரகம் செய்திருக்கிறாரே, எவ்வளவு பாக்கியம்! பார் லட்சுமி, நேற்று வந்தவர் ராகவேந்திரர் தான் என்று எனக்கும் இப்போது தான் தெரிந்தது. நீயும் நேற்று பார்த்திருப்பாய் என்று தான் நான் நினைத்து கொண்டிருந்தேன். ஆனால் அவரை நேற்று தரிசித்ததிலிருந்து ஏதோ ஒரு புதுவித அனுபவமாய் வார்த்தைகளால் வெளிப்படுத்த முடியாததாய் இருந்தது. வந்தவர் நான் தான் என்பதை நமக்கு உணர்த்துவதற்காகத்தான் நேற்று எனக்கு மட்டும் தரிசனம் தந்து இன்று இருவருக்கும் தெரிந்திருக்கிறார். நேற்றும் உனக்கு தரிசனம் தந்திருந்தால் யாரோ ஒரு பெரியவரை தரிசித்ததை போல சாதாரணமாக எடுத்துக்கொண்டிருப்போம். அனுகிரகம் செய்வதில் கூட எவ்வளவு அர்த்தம் இருக்கிறது பாரலட்சுமி என்றபோது இருவரின் கண்களும் கலங்கி நின்றன. துங்கபத்ரா நதிக்கரையில் ஸ்ரீ ராகவேந்திரன் இன்றும் நிகழ்த்தி வரும் அற்புதங்களுக்கு ஒரு அளவே இல்லை. முதல் 2 பாகங்களிலும் நதிக்கரை மகிமைகள் சிலவற்றை கண்டோம். அதுபோல் இன்னமும் நிறைய இருக்கின்றன. அதெல்லாம் 4வது பாகத்திலும் 1-2 எழுதவிருக்கிறேன். ஸ்ரீ ராகவேந்திரர் என்றாலே என்னவென்று தெரியாதிருந்து அவர் மகிமை புரியாதிருந்த லட்சுமிக்கு நமது நூலின் மூலம் பக்தி உண்டாகி அதன் மூலம் அவருக்கும் கணவருக்கும் தரிசனம் கிடைத்தது என்பது எனக்கும் பெருமையாகத்தான் இருக்கிறது. தூய்மையான இந்த நூலிலும் ஸ்ரீ ராகவேந்திரர் திகழ்கிறார் என்பதையும் இதன் மூலமும் அருள் பாலிக்கிறார் என்பதை 2ஆம் பாகத்திலும் கண்டோம். இன்னும் 4ஆம் பாகத்திலும் மீண்டும் காணவிருக்கிறோம். பல அன்பர்கள் இந்த நூலை பலருக்கும் அன்பளிப்பாக அளித்து வருவதற்கு காரணம் இந்த நூலின் மேல் அவர்களுக்கு ஏற்பட்ட ஈடுபாடு. இந்த நூல் நிச்சயம் அடுத்தவர் வாழ்விலும் நல்லதொரு மாற்றத்தை ஏற்படுத்தும் என்கின்ற நம்பிக்கையும் தான். எனக்கும் பெருமையாகத்தான் இருக்கிறது என்றேனே. அது எதனால்? நான் எழுதி வருகிறேன் என்பதாலா? இல்லை, தன்னை பற்றி எழுத என்னை ஒரு கருவியாக்கி கொண்டாரே, அதற்கு என்னை தேர்ந்தெடுத்தாரே என்பதில்தான் எனக்கு பெருமை. லட்சுமி அம்மாளுக்கு ஸ்ரீ ராகவேந்திரரின் மேல் திடநம்பிக்கை ஏற்பட்டது போல அவரது கணவருக்கும் பக்தி இருந்தது. அதனால் தரிசனமும் கிடைத்தது. ஆனால் ஒரு அன்பரின் குடும்பத்தாருக்கு ஸ்ரீ ராகவேந்திரன் மேல் நல்ல பக்தி, ஆனால் அவருக்கோ அவ்வளவாக இல்லை. மந்திராலயம் சென்றும் ஸ்ரீ குருராஜரை தரிசனம் செய்யாது திரும்பும் அளவிற்கு பற்றில்லாமல் இருந்தார். ஆனால் இப்போதோ அபார பக்தி. அந்த அளவிற்கு அவருள் ஸ்ரீ ராகவேந்திர பக்தி ஏற்பட காரணம் ஸ்ரீ ராகவேந்திர அனுகிரகம்தான். அதைத்தான் நாம் அடுத்த வீடியோவில் காணப்போகிறோம். பூஜ்யாய ராகவேந்திராய சத்யதர்மரதாய ச பஜதாம் கல்பவ்ருக்ஷாய நமதாம் காமதேனவே. ஸ்ரீராகவேந்திராய நமக, ஸ்ரீராகவேந்திராய நமக, ஸ்ரீராகவேந்திராய நமக. நன்றி.